சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th அண்ட் +2 படிச்சிருந்தாலே உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் இல்லை, அதாவது ஃபீஸ் இல்லை அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ப்ரீஃபாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிக்காமல் யாரும் அப்ளை பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டேரெக்டாக இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சிலேருந்து தான் வந்திருக்கு. என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/5/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து எதுலன்னு பார்த்துருக்கேன், நேவியில் ஆர்மியில் உங்களுக்கு எஸ்எஸ்பி டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. எதில் அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா upsconline.nic.in இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 1 டைம் ரிஜிஸ்டர் வந்து என்றைக்கு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மோடிஃபிகேஷன் ஆஃப் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11/6/2024 அன்றைக்கி வரைக்கும் தான் நீங்கள் நியூ யூசர் ஐடியா இருந்தால் நீங்கள் அன்றைக்கி வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதோடு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/6/2024 11/6/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டேட்டு, அதாவது இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதோட நீங்கள் அப்ளை பண்ணுற போது என்னென்ன நீங்கள் கூட வச்சுருக்கணும், ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன், பாஸ்போர்ட்டுக்கு, டிரைவிங் லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கூல் உங்களுடைய ஐடி கார்டு இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எது இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ப்ரூஃப் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கான லாஸ்ட்டு சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/6/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்னலாம் இவங்க சொல்லலை, நெகட்டிவ் மார்க் மட்டும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னாக்க அக்னிவீருக்கு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஆன்லைன் கொஷின் பேப்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சிலர் வந்து ஃபேக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து இவங்க பாருங்கள், இவங்க ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட் நம்பரில் வந்து 12 கான்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க வந்து 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி, கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ் லிமிட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும், இதுக்கு அப்ளை பண்ணுற போது எவ்வளோ நேரம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 154 கோர் தான் உங்களுக்கு இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுது. 1 செப்டம்பர் 2024 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இது, அதாவது 154 கோர் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 116 இந்தியன் நேவல் அகாடமியிலேருந்து தான் உங்களுக்கு இதை எடுக்க போகிறாங்க.
இவங்க வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க நேவல் டிஃபென்ஸ் அகாடமி இதுக்கு தான் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 208 வேக்கன்சி இருக்குது, இன்க்ளூடிங் ஃபீமேலுக்கும் சேர்த்து. நேவியில் வந்து 42 வேக்கன்சி இருக்குது, 6 வந்து ஃபீமேலுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபிளையிங் வந்து 92 வேக்கன்சி இன்க்ளூடிங் 2 லேடிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்டு கைட்லைன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கில் பொறுத்த வரைக்கும் 18 வேக்கன்சி இருக்குது. ஃபீமேல் டெக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டு டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெக்குக்காக 10 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2. இது வந்து நேவல் அகாடமி நீங்கள் 10th +2 படிச்சிருந்தாலே போதும். 34 வேக்கன்சி இருக்குது, அதில் வந்து 5 வேக்கன்சி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து 404 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2024 16/6/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சா அந்த டேட்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, வேலூரில் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம திருச்சிராப்பள்ளியில் கூட கொடுத்துருக்காங்க. கேரளாவும் நம்ம நியரஸ்டாக இருக்குது, கேரளாவிலையும் கொடுத்துருக்காங்க, பெங்களூர்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாமு எழுதிக்கோங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கீழே சென்னையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வேலூரும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த நியரஸ்ட் இடம் இருக்கோ அந்த நியரஸ்ட் இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பாருங்கள். இது வந்து உங்கள் இதில் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலூரும் கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதுகிற இடம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மட்டும்தான், அவங்க கொடுக்குறதெல்லாம் கிடையாது. இதுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிடு கேண்டிடேட்ஸாக தான், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அன்மேரிடு கேண்டிடேட்ஸாக தான் அவங்க கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட் இருக்கீங்களா, ஜனவரி 2006 ஜனவரி 2009 வரைக்கும், அதாவது நீங்கள் 19 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி நேவல், அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 10th படிச்சிருந்தாலும் ஓகே. நேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 10th படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24 ஜூன் 25 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதை பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்பி பொறுத்து தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே பை கேஷ் மோடு, அதாவது பே பை கேஷ் மோடு ஆப்ஷன் வில் பி டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா 3/6/2024 வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/6/2024, அதாவது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் அதை க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான், இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி இல்லைனா நியூ கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அட்மிட் கார்டு எப்படி வரும் அப்படின்றதே இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயிலே வரும். அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.joinindianarmy.nic.com ஜாயிண்ட் இண்டியன் நேவி NIC.com இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டோட்டலாக எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 2.5 மணி நேரம் டைம் இருக்கும், 300 மார்க் இருக்குது.
ஜென்ரல் டெஸ்ட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. 600 மார்க் இருக்குது. டோட்டலாக வந்து 900 மார்க்கு வித் இன்டர்வியூவோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 மார்க்கு. அதாவது எஸ்எஸ்பியில் வந்து லெப்டினல், அதாவது ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெப்டினல் அதாவது ஆர்டினரி லெப்டினல்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, இந்த இதில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் இ, பார்ட் எஃப், இந்த கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏக்கு 25, 15%, 10%, 20%, 30%, இந்த பர்சன்டேஜில் வந்து தான் நீங்கள் இதில் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ப்ரொசீஜரில் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், எஸ்எஸ்பியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சென்டர், ஆப்ஜெக்ட்டு, கோடு இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் கோடு இதில் தான் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், ரோல் நம்பர் இதில் தான் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டர் வந்து டெல்லியில் இருக்குது. இங்கிலீஷில் தான் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ராங் கொஷின் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, பார்ட் எஃப், இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அடித்தா மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்னென்ன போஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெப்டினன்ட் மேஜருக்கு வந்து பே லெவலில் வந்து ஸ்டார்டிங் வந்து லெப்டினனுக்கு வந்து 56,000 1,77,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகிட்டப்பங்க கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61,000 உங்களுக்கு 1,93,000 வரைக்கும் இருக்கும். மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 69,400 2,07,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெப்டினன்ட் கர்னல், அதாவது லெப்டினன்ட் ஜென்ரல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கான். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.